அது இந்த போராட்டத்தை நம்ம இன்னும் பெருசா பெரிய ஸ்கூல்ல வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்டு நம்ம எல்லா பேங்கும் சொல்லி போராட்டத்தை தீவிரமாட்ட உடைச்சு அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு போயிருந்தோம். நீங்க சட்டம் என்ன வேண்டது டான்டி தமிழ்நாடு ஸ்டைலி தோட்டக்கலத்துடைய ரேஞ்ச் நம்பர் 2ல் உட்காந்துருக்குறோம். இந்த சேரங்கோடு ஊராட்சி முழுவதுமாக ஐயங்குள்ளி, சேரம்பாடி, கொளப்பள்ளி இப்படி ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை, வனத்துறை புல்லட்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 20 வீடுகளை உடைச்சிருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதை எடுத்துருது. அதே மாதிரி வீடு சவரை வந்து தள்ளி விட்டுருது. அப்படி தள்ளும் போது ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் பிரச்சனைகள் ஏற்படும். நேற்று ஒரு நாளில் மட்டும் 7 வீடுகளை உடைச்சிருக்கு அந்த யானை. ஸோ இந்த யானையை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். வனத்துறையை பொறுத்தளவில் அவங்க வந்து எல்லா நேரத்துலையும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை வந்து குறை சொல்லலை. ஆனால் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வனத்துறைக்கு இன்னும் வாகனங்களை வாங்கி கொடுக்கணும், இன்னும் அதிகப்படியான ஆளுங்களை போடணும். இந்த மாதிரி கோரிக்கைகளுக்கு ஆனால் நம்ம ரொம்ப நாளாக வந்து இதை நிறைவேற்றாமல் தமிழ்நாடு அரசு வந்து காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா 20 வீடு இந்த ஒரு வாரத்திலேயே உடைச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு வீட்டை உடைக்கிற ஹேபிட் உள்ள யானையாக மாறிடுச்சு. உடனடியாக அந்த யானையை பிடிக்கணும். அதுக்கு வனத்துறையுடைய தலைமை உயிரின வன பாதுகாவலர் தான் வந்து உத்தரவு கொடுக்கணும். எனவே உடனடியாக அந்த உத்தரவு போடணுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு இந்த மக்களோட உட்காந்துக்க இவங்க எல்லாமே டான்டி தொழிலாளர்கள் தான். இந்த தொழிலாளர்களுக்கு குடியிருப்பை தான் அது போய் அடிக்கடி உடைச்சிட்டு இருக்குது. அதனால தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை, மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த புல்லட் யானையை பிடிக்கணும். இல்லைன்னா நிச்சயமா வீடுகளை உடைக்கிறதோடு இல்லாமல் உயிர் பள்ளி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த யானையை பிடிச்சு வேற இடத்துக்கு மாற்றணுன்ற ஒரே கோரிக்கை தான். இங்கிருந்து துரத்துங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அடிக்கடி துரத்திட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட். ஒரு 5 கிலோமீட்டர் துரத்துவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் குடியிருப்பு வந்துடுது. அடுத்து அந்த 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரத்தில் அது கடந்து வந்துடுது. எனவே கண்டிப்பாக அந்த யானையை பிடிக்கிறது ஒன்று தான் தீர்வாக இருக்கும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் இங்கே அந்த கோரிக்கைக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்.